Python for Toddler series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா ஒரு கொடுத்திருக்க ஒரு 5 நம்பர்ஸ்க்கு எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படினா அதுக்கு நாம எப்படி ப்ரோகிராம் எழுதணும் அப்படி நம்ம பார்த்தோம். அதுக்கு அப்புறமேட்டு எத்தனை நம்பர்ஸ் இருக்குனே தெரியாம இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி நாம டைனமிக்கா ஒரு மல்டிபிள் n வேல்யூஸ்க்கு எப்படி நாம ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது அப்படினு நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்த்திருந்தோம். சோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா சோ ப்ளீஸ் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க. சோ தட் நம்ம ஃபர்தரா பார்க்கக்கூடிய ப்ரோகிராம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஆவரேஜ் மார்க் பேஸ் பண்ணி அவங்களுக்கு எப்படி கிரேட் நம்ம கால்குலேட் பண்றது அப்படினா நம்ம பார்க்க போறோம். சோ ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிரேட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்துட்டு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அப்படின்ட்டு 3 சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்க்கு பேஸ் பண்ணி நாம் வந்துட்டு கிரேட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட தமிழ் மார்க் என்ன அப்படின்னு கேட்கணும். அதுக்கப்புறமேட்டு செகண்ட் நம்மக்கிட்ட இங்கிலீஷ் மார்க் என்னன்னு கேட்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்மக்கிட்ட மேக்ஸ் மார்க் என்ன அப்படின்னு கேட்கணும். ஸோ இந்த இடத்துல மார்க்ஸ் கேட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு சில லாஜிக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ லாஜிக் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு கம்ப்யூட்டர் என்ன சொல்லணும் அப்படின்னா யோர் கிரேட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கிரேடை வந்துட்டு நம்மளுக்கு அவுட்புட்டாக சொல்லணும். ஸோ இதுதான் நமக்கு வர வேண்டிய எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டு. ஸோ இந்த அவுட்புட்டுக்கு நம்ம என்ன மாதிரி நம்ம லாஜிக் யோசிப்போம் அப்படின்னா ஸோ நார்மலாக கிளாஸ் ரூமில் நம்ம கிளாஸ் டீச்சர்ஸ்லாம் எப்படி நம்மளுக்கு கிரேட் கால்குலேட் பண்ணுவாங்களோ அந்த மெத்தட் தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லாஜிக். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு தமிழில் வந்துட்டு 10 மார்க் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கிலீஷில் வந்துட்டு 20 வாங்கியிருக்கோம், மேக்ஸில் வந்துட்டு 30 வாங்கியிருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம கிரேட் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிப்போம்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு நம்ம ஆவரேஜ் தான் கண்டுபிடிப்போம். ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 10 + 20 + 30 அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஸோ ஆவரேஜ் வந்துட்டு 16 வரும். ஸோ 60 வந்ததுக்கு அப்புறமேட்டு 60 / 3 பண்ணுவோம். ஸோ 3 பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 20 வரும். ஸோ இந்த 20ங்கிற மார்க்கை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கிரேட் வந்து கால்குலேட் பண்ணுவோம். லைக் கிரேடுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஷீட் மாதிரி நம்மளுக்கு நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. லைக் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ கிரேட் 3 கிரேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு கிரேட்டர் தென் 10 இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு ஏ கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் கிரேட்டர் தென் 5 அதுக்கப்புறமேட்டு லெஸர் தேன் 10 இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு பி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லெஸர் தேன் 5 இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு சி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மார்க் வந்துட்டு இந்த எந்த ரேஞ்ச்குள்ளே வருதோ அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கிரேட் தான் நம்மளுக்கு வந்துட்டு கிரேட் அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வரக்கூடிய கிரேட் என்ன அப்படின்னா ஏ கிரேட் வரும். ஸோ அதனால இந்த கிரேட் வந்துட்டு ஏ அப்படின்ட்டு நாம சொல்லுவோம். ஸோ இதுதான் யூஸ்வலாக நம்ம பண்ணக்கூடிய டாஸ்க் நம்ம ரியல் லைஃப்பில். ஸோ இந்த டாஸ்க்கை நம்ம எப்படி நம்ம பைத்தான் கோடில் பண்ண வைக்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம்.
ஓகே, இப்போ இந்த கூட நம்ம ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட என்ன கேட்குது அப்படின்னா நம்மளோட தமிழ் மார்க் கேட்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாமே நம்ம வந்துட்டு ஜாஸ்தி மார்க் இருக்க மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 90, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மார்க் வந்துட்டு 99, அதுக்கப்புறமேட்டு மேக்ஸ் மார்க் கேட்கும்போது 100 கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு 96ன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் ஏ கிரேட் அப்படின்ட்டு எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூஸ்வலாக நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி S1, S2, S3ல இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப்னு கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு 3 மார்க்கை வாங்கிக்கிறோம். ஸோ 90, 99, 100. ஸோ இந்த 3 மார்க் வந்துட்டு எப்படி வாங்குறோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்காக இருக்கும், அதுக்கப்புறமேட்டு இன்ட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு அது வந்து இந்த வேல்யூவில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற போது ப்ரீவியஸ் வீடியோ நம்ம பார்த்த மாதிரி இந்த ஆவரேஜ் ஆப்ரேஷன் இந்த இடத்துல நடக்கும். ஸோ 3 வேல்யூவை ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பை 3 பண்ணுறோம். ஸோ டிவைட் பை 3 பண்ண வேல்யூ என்ன அப்படின்னா 96.3. அது வந்து இந்த ஆவரேஜில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்மளுக்கு ஜஸ்ட் தெரியணுங்கிறதுக்காக இந்த இடத்துல இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நான் இந்த இடத்துல இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஸோ இந்த இஃப் கண்டிஷன் நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கிரேட் ஷீட்டோட நம்ம வந்துட்டு செக் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த கான்செப்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல இந்த இஃப் கண்டிஷன் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இஃப் ஆவரேஜ் இஸ் கிரேட்டர் than or is equals to 90 அப்படின்னு பார்க்கும். ஸோ ஆவரேஜோட வேல்யூ வந்துட்டு 90, அதுக்கப்புறமேட்டு 90யை விட ஜாஸ்தி இருக்கிற வேல்யூவான்னு பார்க்கும். இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏ கிரேட்னு நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இது வந்துட்டு 90யை விட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் ஏ கிரேட்னு நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. இப்போ சப்போஸ் நம்ம வேல்யூ வந்துட்டு லைக் மாற்றி கொடுத்து பார்க்கலாம். ஸோ எல்லாமே நம்ம வந்துட்டு 80 ரேஞ்சில் கொடுக்கலாம். ஸோ 80, 80, 80 கொடுத்தோம் அப்படின்னா ஆவரேஜ் ஆப்வியஸாக 18 தான் வரும். ஸோ இப்போ 18 கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஸ்டெப் வரைக்கும் சேம் எல்லாமே ஒரே மாதிரி தான் நடக்கும். இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணும்போது இந்த இஃப் கண்டிஷன் வந்துட்டு இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணும்போது இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ அடுத்த கண்டிஷன் போய் பார்க்கும். ஸோ எல்எஃப் கொடுத்துருக்கிறதுனால அடுத்து இந்த கண்டிஷனான்னு பார்க்கும். ஆவரேஜ் இஸ் கிரேட்டர் than or is equals to 80 பார்க்கும். ஸோ இது வந்துட்டு செகண்ட் கண்டிஷன் வந்துட்டு 80, அதுக்கப்புறம் 80க்கு மேலே இருக்கக்கூடிய வேல்யூன்னு பார்க்கும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிறதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல பி கிரேட்னு இருக்குது. ஸோ அதனால் இந்த பி கிரேட் அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த எல்ஸ் கண்டிஷன் ஒர்க் ஆயிட்டதுனால ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த எல்ஸ் இந்த எல்ஸ் எதுவுமே நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ திரும்ப இன்னொரு சினாரியோ ஒன்று கொடுக்கலாம். ஸோ இந்த சினாரியோவில் என்ன வேல்யூ தரலாம் அப்படின்னா மார்க்ஸ் எல்லாமே 70 ரேஞ்சில் கொடுத்துடலாம். ஸோ 70, 71, அதுக்கப்புறம் 72 கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆவரேஜ் கண்டுபிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ செக் பண்ணும், கிரேட்டர் than 90 கிரேட்டர் than 90 கிடையாது, இந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் செகண்ட் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ கிரேட்டர் than 80 பார்க்கும். இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனே நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் ஆகிறதுனால இந்த எல்எஃப்பும் ஒர்க் ஆகாது. அடுத்து இந்த கண்டிஷன் பார்க்கும். இது வந்துட்டு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுது. பிகாஸ் 70, அதுக்கப்புறம் 70க்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் 80க்கு உள்ள. ஸோ இந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது இது வந்துட்டு கரெக்டாக நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால இந்த சி கிரேடு நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டாக நம்மளுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இதுவே இப்போ இந்த இடத்துல நம்ம வேல்யூஸ் திரும்ப மாற்றி கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 50 ரேஞ்சில் நம்ம வந்துட்டு தரலாம், 60 ரேஞ்சில் தரலாம். 60, அதுக்கப்புறமேட்டு 61, அதுக்கப்புறமேட்டு 62 கொடுத்துட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு டி கிரேட்னு வந்திருக்கு. பிகாஸ் இந்த இடத்துல இந்த எல்ஸ் கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். 60, அதுக்கப்புறமேட்டு 60க்கு மேலே இருக்க நம்பர், அதுக்கப்புறமேட்டு 70க்கு உள்ள இந்த ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா டி கிரேட்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ 61 இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல டி கிரேட்னு அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ எப்போ இந்த எல்ஸ் கண்டிஷன் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸோ இப்போ இதே கூட நான் திரும்ப ரன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூணுத்துலேயுமே நான் வந்துட்டு 40 அப்படின்னு ஒரு வேல்யூ வந்து தரேன். ஸோ 40, 40, 40 கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் எனக்கு வந்து இந்த எல்ஸ் கண்டிஷன் ஒர்க் ஆகிட்டு எனக்கு சாரி யூ ஆர் ஃபெயில் அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த அவுட்புட் நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும், 90க்கு மேலே கிடையாது. ஸோ செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணும், இதுவும் ஃபால்ஸ். தேர்ட் கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகும், ஃபோர்த் கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகும். இதுக்கு மேலே நம்ம எல்ஸ் இஃப் கண்டிஷன் எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா சிம்பிளாக இந்த எல்ஸ் பிளாக்கை போய் ரன் பண்ணிடும். பிகாஸ் இந்த எல்லா கண்டிஷனுமே நம்மளுக்கு வந்துட்டு ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ ஃபெயில் ஆயிட்டதுனால அதுக்கு வந்துட்டு அடுத்த கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அடுத்த நோ கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால, அதாவது எந்த கண்டிஷனுமே நம்ம கொடுக்கலங்கிறதுனால இந்த எல்ஸ் பார்ட்டில் இருக்கிறது ரன் ஆகும். ஸோ அதனால் நம்ம மார்க் வந்துட்டு 40 இருக்கிறதுனால சாரி யூ ஆர் ஃபெயில் அப்படின்ட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இதே கூட நம்ம இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி தான் இப்போ சப்போஸ் இப்போ நம்மக்கிட்ட இந்த 3 மார்க்கு தான் நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது நம்ம இந்த மாதிரி டிவைட் பை 3 கொடுத்து நம்ம வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சப்போஸ் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா லைக் ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஒரு சில செமஸ்டர்ஸில் 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஒரு சில இதில் 7 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஒவ்வொரு இதுக்குமே நம்ம வந்துட்டு இதே கோட் யூஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய இந்த டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸை நம்ம வந்து மாற்றணும். 5 இருந்துச்சு அப்படின்னா டிவைட் பை 5 பண்ணணும், 6 இருந்துச்சுன்னா டிவைட் பை 6 பண்ணணும், 7 இருந்துச்சுன்னா டிவைட் பை 7 பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கோடை எப்படி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
ஸோ அதுக்கு நம்ம ப்ரீவியஸ் கோட் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதே கோடை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கோட் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஸோ ப்ரீவியஸ் வீடியோ ப்ளீஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ ரெஃபர் பண்ணால் தான் இந்த கோடில் நம்ம பண்ணக்கூடிய ஆல்ட்ரேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஸோ இந்த கோடில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கோடை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த கோடு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் கேட்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு 3 மார்க்குக்கு நான் வந்துட்டு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ 3 அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ட்ரு தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் கேட்குது 96, செகண்ட் மார்க் வந்துட்டு 98 தரேன், தேர்ட் மார்க் வந்து 99 தரேன். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்கும்போது பாருங்கள் ஆவரேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு 97 அப்படின்னு கொடுத்துட்டு ஏ கிரேட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த கோட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் திரும்ப இதை இன்னொரு வாட்டி ரன் பண்ணிடுறேன். ஸோ ரன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு நான் இப்போ 5 பேருக்கு நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். ஸோ 5 கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மார்க் வந்துட்டு 5 வாட்டி கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் வந்துட்டு 96, அதுக்கப்புறம் 98, அதுக்கப்புறம் 63, அதுக்கப்புறம் 78, அதுக்கப்புறம் 55 கொடுத்தேன் அப்படின்னா ஸோ அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டு உங்களோட கிரேட் வந்துட்டு சி கிரேட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ முன்னாடி பார்த்த ப்ரோக்ராமுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எத்தனை நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணுங்கிறத இந்த இடத்துல நம்ம ப்ரீடிஃபைண்டாக நம்ம சொல்லிடுறோம். இந்த கோட் யூஸ் பண்ணி 3 மார்க்குக்கு மட்டும்தான் நம்மளால ஆவரேஜ் கண்டுபிடிச்சி கிரேட் கண்டுபிடிக்க முடியும். பட் இந்த கோட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எத்தனை நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணுங்கிறத நம்மளோட ரன் டைமில் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடியே நம்ம வந்துட்டு இத்தனை நம்பருக்கு தான் ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறேங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதுதான் ப்ரீவியஸ் கோடுக்கும் இந்த கோடுக்கும் இருக்கக்கூடிய பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த கோடில் என்ன நடக்கும் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். பட் இந்த கோடில் நம்ம போட்டிருக்கிறதுனால ஜஸ்ட் அவுட்லைனாக நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ n is equals to int of input of how many numbers you want to find average அப்படின்னு கேட்கும். அதாவது எத்தனை நம்பர்ஸ்க்கு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணுமோ அந்த நம்பரை என்டர் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு 5 அப்படின்ற ஒரு நம்பரை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா n is equals to 5னு இருக்கும். அதுக்கப்புறம் a is equals to ஒரு எம்டி லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ எம்டி லிஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எம்டி லிஸ்ட்டை வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணிடும். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபார் லூப் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார் லூப்பில் ரேஞ்ச் 0லேருந்து n வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ 0லேருந்து n வரைக்கும் அப்படின்னா 0லேருந்து 5 - 1. ஸோ 0லேருந்து 5 - 1 அப்படின்னா 4. இப்போ ரேஞ்சில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா 0, 1, 2, 3, 4 வரைக்கும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் லூப் ரன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு 0ல வேல்யூ இருக்கும், சாரி பாயிண்டர் இருக்கும். ஸோ எலமெண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு int of input of enter your value கேட்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ வந்துட்டு நான் கேட்கும்போது 96னு என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணும்போது இந்த செகண்ட் லைன் ரன் ஆகும். என்ட்ரு கொடுக்கும்போது இந்த செகண்ட் லைன் ரன் ஆகும்போது a டாட் அப்பெண்ட் ஆஃப் எலமெண்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லைன் பிரகாரம் நம்ம எலமெண்ட்டோட வேல்யூ வந்துட்டு 96. ஸோ இந்த 96 என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஏல போயிட்டு அப்பெண்ட் பண்ணும். ஸோ 96 அப்படின்னு இந்த இடத்துல நம்மளுக்கு ஆட் பண்ணிடும். ஸோ திரும்ப இந்த ஃபார் லூப் ரன் ஆகும். ஸோ பாயிண்டர் வந்து 1க்கு போகும். ஸோ திரும்ப இந்த எலமெண்ட் அதாவது இன்னொரு வேல்யூ என்னன்னு கேட்கும். ஸோ இந்த வேல்யூ கேட்கும்போது நம்மளோட எலமெண்ட் வந்துட்டு 98 இருக்கும். ஸோ திரும்ப இது போய் அப்பெண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி 98. ஸோ அதே மாதிரி திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 2க்கு போகும். 2க்கு போகும்போது இந்த வேல்யூ நம்மக்கிட்ட கேட்கும். ஸோ எலமெண்ட் வந்துட்டு 63ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 63ன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைன் வரும்போது அப்பெண்ட் ஆகும். அப்பெண்ட் ஆகும்போது இந்த இடத்துல 63ன்னு வரும். அதுக்கப்புறம் அதே மாதிரி பாயிண்டர் 3க்கு போகும், பாயிண்டர் 4க்கு போகும். ஸோ இந்த இடத்துல இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்கும் அப்படின்னா பாயிண்டர் 4க்கு போனதுக்கு அப்புறமேட்டு இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல கண்டென்ட் எதுவுமே இருக்காது. அதாவது இந்த இடத்துல எலமெண்ட் இருக்காது. ஸோ 4 வரைக்கும் போயிட்டு நம்மக்கிட்ட இந்த 55ங்கிற வேல்யூ வாங்கினதுக்கு அப்புறமேட்டு அதாவது 78 வாங்கும், அதுக்கப்புறம் 55 வாங்கும். வாங்கினதுக்கு அப்புறமேட்டு இது இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இந்த இடத்துல எந்த கண்டென்ட்டுமே இருக்காது. இந்த இடத்துல கண்டென்ட் இல்லாத போது நம்மளுக்கு இந்த ஃபார் லூப் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல டெர்மினேட் ஆகிடும். ஸோ லைக் டெர்மினேட் ஆகுது அப்படின்னா இந்த லைனை விட்டு நம்மளுக்கு வந்து வெளியில் வந்துடும். ஸோ வெளியில் வந்துட்டதுனால இந்த லைன் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு சம் ஆஃப் a டிவைட் n கொடுத்துருக்கேன். ஸோ சம் ஆஃப் a அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணும். ஸோ 96, 98, அதுக்கப்புறமேட்டு 63, அதுக்கப்புறம் 78, அதுக்கப்புறம் 55. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு வர நம்பரை n-ஆல் டிவைட் பண்ணும். ஸோ n என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 5னு கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்துட்டு 5னு டிவைட் பண்ணிவிட்டு என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து ஆவரேஜில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆவரேஜ் வந்திருந்தது அப்படின்னா ஆவரேஜ் வந்துட்டு 78.5 அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல ஆவரேஜ் வந்திருக்கு. ஸோ
ஸோ இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட நார்மலாக இருக்கக்கூடிய நம்ம முன்னாடி பார்த்தா அந்த இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகும். இந்த ஆவரேஜ் வேல்யூ எந்த லிமிட்டில் ஃபால் ஆகுதோ அந்த லிமிட்டில் இருக்கக்கூடிய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். ஸோ இந்த 78.5 வந்து எந்த இடத்துல வருது அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வருது. அதாவது 70 அப்புறமேட்டு 70க்கு மேலே அதில் இருந்துட்டு 80க்கு உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்துக்குமே சி கிரேட்னு கொடுத்துருக்கோம். ஸோ 78ங்கிறது இந்த கண்டிஷனில் வருது. அதாவது 70லேருந்து 80க்குள்ளே தான் இந்த 78ங்கிற நம்பர் நடுவில் இருக்குது. ஸோ அதனால இந்த லைன் நம்மளுக்கு ரன் ஆகிட்டு சி கிரேட்னு இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த இடத்துல சி கிரேட்னு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த கோட் நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பிகாஸ் எதனால அப்படின்னா இந்த லைன் வரைக்குமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு நம்மளோட ஜஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ அதனால நீங்கள் அந்த வீடியோவில் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்க இந்த ஃபார், அதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் கான்செப்ட், அதுக்கப்புறம் இந்த இஃப், இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு நம்ம தியரி வீடியோஸில் டீட்டெயிலாக இதெல்லாமே நம்ம தனித்தனியாக பார்த்தோம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கூட நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 நம்பர் கொடுத்துட்டு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டு கிரேட் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு எத்தனை நம்பர்ஸ் நம்ம கொடுத்தாலுமே அதுக்கு வந்துட்டு டைனமிக்காக, அதாவது ரன் டைமில் நம்ம எத்தனை நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோங்கிறத ரன் டைமில் தான் சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம தரும்போது அதுக்கு எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிச்சி கிரேட் கண்டுபிடிக்கிறது நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்த ப்ரோக்ராம் அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோட் நான் கிட்டப்ல அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். Happy learning. Bye bye.